இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தச்சூர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதில் வந்துட்டு அதிசயமான ஒரு விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு. வித்தியாசம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, திருவள்ளுவர் இவரையும் ஒரு கடவுளாக வழிபடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா கடவுளுக்கும் நடுவில் அவர் வச்சுருக்காங்க இந்த தச்சூர் சிவன் கோயிலில். இது எனக்கு புதுசாக இருந்துச்சு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கோயிலில் இது கொஞ்சம் வித்தியாசமாக தோணுச்சு எனக்கு. அதே மாதிரி சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தராகவே வடிவமைச்சிட்டாங்க. நம்ம சின்ன சின்ன சிலையாக இருக்கும், சித்தர் மாதிரியே இருக்காது. இது அப்படியே ஒரிஜினல் சித்தர் மாதிரியே இருக்குது. நான் அந்தாண்ட போய் வீடியோ பிடிக்கிறேன் அதை. இங்கே பார்த்தீங்கன்னா யமதர்மர் வச்சுருக்காங்க தனியாக. இவர் தான் யமதர்மர்ன்றதே எனக்கு தெரியாது. கொஞ்சம் படித்த பிறகு தான் இவர் தான் யமதர்மரா. யமதர்மர் ஒரு கெத்தாக இருக்கிறதில்ல, இருந்தாலும் ஓகே தான். நம்ம வீரப்பன் மாதிரியே இருக்கார், வீரப்பசாமி மாதிரியே இருக்கார். இருந்தாலும் நல்லா இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், கோயில் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. சித்தர்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த சித்தர்களை பார்க்கலாம். இந்த சித்தர்களை அப்படியே ஸ்டாச்சுவாகவே செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் சித்தராகவே இருக்குது. இது வரைக்கும் நான் எந்த கோயிலையும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஃபுல் சித்தராகவே வச்சுருக்காங்க. திருவிழா செமையாக இருக்குது உண்மையாலுமே. ஒவ்வொரு சித்தரோட பேரும் மேலே வரைஞ்சி எத்தனை சித்தர்கள் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சித்தர் பாம்பு பாருங்க. இவரை தான் நம்ம வெள்ளிக்கிரியில் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும். மச்சாமுனி இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரில. கோவில் உண்மையுமே சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நம்ம சிட்டியில் பார்க்குற ஒரு கோயில் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு கோயிலா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இதை பராமரிக்கிறாங்கன்னு தெரியல. பராமரித்தா நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இந்த நவகிரகம் 9க்கும் கப்புள்ஸாகவே உட்கார வச்சுருக்காங்க. 9ஐயும் ப்ளஸ்ஸு ஒன்றுத்துக்கும் ஒரு மிருகத்தை கொடுத்துருக்காங்க, வாகனம் மாதிரி. அவங்க தான் வெஹிக்கிள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. நல்லா இருக்குப்பா, வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ஆர்டிஸ்ட்டுன்னு தெரில, செதுக்கியிருக்காங்க கோயிலை. அதுவும் சூரிய பகவான் தான் ஹைலைட்டு. கிட்டத்தட்ட 7 குதிரையோ 5 குதிரையோ வச்சுருக்காரு போல். அவர் வேறு லெவலில் இருக்கார். அவர் தான் பயங்கரமாக இருக்கார். ஆனால் குதிரை இருக்கும், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோயிலில் கொஞ்சம் கப்புள்ஸோடு இருக்காங்க. நல்லா இருக்குப்பா கோயில், சாம.